கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலையில தான் இருப்போம். ஸோ நம்ம ஏன் அப்படி இருக்கோம் நமக்கே தெரியாது இல்லையா? நம்ம இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா? நீங்க இப்படிதாங்க, யாருக்காகவும் எப்பயும் எதுவும் மாறாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இன்னைக்கு பேச போறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா ஒத்து போகுங்க. எத்தனை பேருக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு யூனிக்கான கேரக்டரில் நீங்களும் ஒருத்தவங்க. யூனிக்கான கேரக்டர் அப்படின்னா சிங்கிளாக இருந்தாலும் காட்டில் தனித்துவமாக எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு உருவம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து இயல்பாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்த நாங்களாம் வேற மாதிரி கெத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க. உங்களெல்லாம் பார்த்து பயப்படாதவங்க இருப்பாங்களா? சிங்கத்தை பார்த்து யாராவது பயப்படாமல் இருப்போமா? பக்கத்தில் வந்தால் சும்மா இருந்துட முடியுமா? அது மாதிரி தான். ஸோ பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய ஆட்சி பெற்ற வீடு. சிங்கம் அப்படின்னாலே ஒரு தனித்துவம். ஸோ காட்டில் சிங்கம் தனித்துவமாக அதை பார்த்து பயப்படாமல் யாராவது இருப்போமா? கண்டிப்பாக. உங்களெல்லாம் பார்த்தாலே அந்த மாதிரியான ஒரு தோரணம் இருக்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது தனித்துவம் 10ஓட 11 வாழ்க்கை கிடையாது. நாங்கள் ரொம்ப யூனிக்கான ஆள், எங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான். முன்கோவம் ஜாஸ்தி வருங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. எதனாலும் நெத்தியில் அடித்த மாதிரி பொட்டுன்னு எதனாலும் நேராக சொல்லுவோமே தவிர்த்து எங்களுக்கு பின்னாடி போய் பேசுறது, அப்புறமா தாஜா பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. சில விஷயங்கள் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நெலஞ்சு பேசுறது, குழஞ்சு பேசுறது, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். எதுனாலும் சரி நேருக்கு நேராக நின்று பேசக்கூடிய ஒரு மனப்பக்கம் இருக்குங்க. தைரியம், திரகாத்திரம், தன்னம்பிக்கை, எவ்வளோ ப்ளஸ் தெரியுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா நம்ம தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பார்க்கும்போது தனித்துவமாக தெரியும். எப்படின்னா ஒரு சவுண்டு விடுறாங்க அப்படின்னா மற்றவங்களாம் அடங்கணும் இல்லையா? ஒரு தலைவன் எப்படி இருப்போம்? தலைவன்றது யாருன்னா அவங்களுடைய குரலுக்கு மற்ற எல்லாருமே வந்து அடங்கி போகணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு தைரியம். வீட்டில் வந்து ஒரு அப்பா இருக்காரு, அப்பா பார்த்து பயப்படாமல் இருப்போமா? எதுக்கு பயப்படணும்? நாங்கள் அவர் என்ன சிங்கமா புலியா ஒரு வார்த்தை கேட்போமா இல்லையா? பொதுவாகவே வந்து பெரியவங்கன்ற அந்த மரியாதை இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ நம்மள அறியாமே நம்ம ஏதாவது ஒரு பண்ணினா நம்மளை கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த உங்களுக்கு வந்து ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுடைய வார்த்தை பொதுவாகவே நாங்களாம் சவுண்டு பார்ட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை பேசினாலே யதார்த்தமாகவே அவங்க பேசினாலே சத்தமாக தான் பேச தெரியும். அதான் சொன்னேன், நடிக்க தெரியாதுன்ற மாதிரி இவங்களோட வாய்ஸில் வந்து கராராக பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த வார்த்தையை வந்து நம்ம இவ்வளோ சவுண்டாக சொல்லக்கூடாது, நிதானமாக பேசணும் அப்படின்லாம் தெரியாது. மனசில் படுறத ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து யாருக்காகவும் மறைச்சு உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுறது, இதெல்லாம் வராத ஒரு காரியம் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றது அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு தனித்துவமான வாழ்க்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி பெற்ற வீடு. ஸோ எங்கே இருந்தாலும் இவங்க தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. 1 ரூபா சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் காசு இருக்கணுங்க அப்படின்னு ஆசையர் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு இடத்துல கை கட்டி வேலை பார்க்கறது பிடிக்காதுங்க. புகழ்னா ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கு தான் புகழ் பிடிக்காது இல்லையா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் புகழ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அதே சமயத்தில் ஒரு தப்பாக ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, உயிருக்கு அப்படியே வந்து உயிர் உறவாக பழகினா கூட சரி, அப்படிப்பட்ட உறவு துண்டிக்கப்பட்டது தான். வெட்டு 1 துண்டு 2 இல்லைப்பா, நமக்கு செட் ஆகாது, முடிஞ்சதாவே இருக்கட்டும், இது வந்து திருப்பி என்னன்னாலும் செட்டே ஆகாது அப்படின்றக்கூடிய நபர்கள் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளாக இருக்கட்டும், மற்ற பழகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. நான் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன்ல, நீ எனக்கு உண்மையாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. குறைனாலும் சரி, அதை வந்து இப்போ எப்படின்னா மற்றவங்களோட குறையை சுட்டி காட்டுவாங்க. பட் இவங்ககிட்ட ஒரு சில குறைகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. இது இயல்பான நிலை. இதை என்னங்க பண்ண முடியும்? நம்மளுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க, ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப வந்து பிடிக்குங்க. ஃபேமிலி யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? பிடிக்கும். பட் அங்கேயுமே வந்துட்டு எல்லார் இடத்துலையும் கரெக்டாக கராராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அதனால சில விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் வரலாம். ஸோ விட்டு கொடுத்து வாழ தெரியாது. விட்டு கொடுக்கணுன்ற மனப்போக்கத்துக்கு கரெக்டான புரிஞ்சக்கூடிய நபர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா ஒரு பெரிய ஹைலைட்டு, இந்த கணவன் மனைவியெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம்னு ஒரு விசேஷமும் வரும். வீட்டில் ஒரு நல்லது வரும், ஒரு கெட்டது வரும். உங்கள் வீட்டில் மதிச்சாங்களா, மரியாதை கொடுத்தாங்களா, அங்கே எதுக்கு போகணும், தேவையில்லைன்னா தேவையில்லை. நிறைய பேருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா அந்த ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க.
ஸோ சுயமரியாதை கௌரவம் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஆனால் அதே சமயத்தில் அந்த சுயமரியாதை கௌரவத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இழக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு நிலை. எங்கே போனாலுமே ஒரு முன்னிலைத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுடைய பேருக்கோ இவங்களுடைய செயல்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு கோயில் கும்பிடு அப்படின்னா கூட இவங்களை கூப்பிட்டு முக்கியமாக அவங்க வரணும் அப்படின்றதோ அதுக்கான மரியாதை செலுத்தணுன்றதோ எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ வளைஞ்சுன்றது மாதிரி இல்லாமங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியது. எப்படி நம்ம முதல் சொன்னால ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க ரொம்ப பெரிய முன்ன பின்ன எதுவுமே இருக்காது. கடிவாளம் கட்ட குதிரை தான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அது யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க முடியாது அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ரொம்ப யூனிக்கான சில விஷயங்கள்னு பார்க்குறோம். இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபீல்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஓரியன்ட் ஜாப்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய பதவிகள், பட்டங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். அப்போ பார்த்துக்கோங்களேன், முக்கியமான ஆள்லாம் உங்களுக்கு விஐபிலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ விஐபியாகவே இவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமான கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ₹1 சம்பாதிச்சாலும் சரிங்க, என்னோட இருக்கக்கூடிய திறமையில் சொந்த செலவில் எனக்கான ஒரு விஷயம் என்ன, ஒரு கம்பெனி உருவாக்க முடியல, நான் சின்னதாக கூட நினைக்கிறேன், நான் தனியாளாக ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு 10 பேரை உருவாக்கக்கூடிய கம்பெனியை மாற்ற முடியும். ஸோ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உருவாக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே, இயங்கக்கூடிய பணிகள், கட்டட பணிகள், அதே மாதிரி வந்துட்டு உணவு சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா போலீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி எல்லாம் எழுதுறோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இந்த மாதிரி துறைகளில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுமே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குறை சொன்னால் பிடிக்காது, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரே விஷயம் இவங்க எதை மாற்றிக்கணும் தெரியுமா, தன்னம்பிக்கை ரொம்ப நல்ல பெரிய சப்போர்ட்டிவான விஷயம். அதை மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய நிலை எதுவுமே கிடையாது. தன் மீது கொண்ட நம்பிக்கை வந்து ஒரு இடத்துல என்னதான் இன்னைக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவோங்கிற உற்சாகத்தை நம்ம தவிர நம்ம வேற யாராலும் கொடுக்க முடியாது. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அதை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. ஒரே விஷயம் எதை மாற்றிக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறை என்ன அப்படின்னா, தான்ற அந்த அகந்தை மட்டும் ஏற்றுக்காதீங்க. என்னதான் தலைவனாக இருந்தாலும் அந்த தலைக்கு மேலே ஒரு கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அழிஞ்சு போகும். ஸோ தான்ற நிலையை மட்டும் அகந்தை எடுத்துட்டு ஈகோவை விட்டுட்டு நம்ம குடும்பம்னு வரும்போது, குடும்பத்துக்கு என்னதான் வந்து காட்டில் சிங்கம் தனியாக இருந்தாலுமே அது குடும்பத்தோடு இருந்தால் தான் அதோட வேல்யூபிள். ஸோ உங்களுக்கான ஒரு குடும்பம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அது சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக கொண்டு போகிறது, வழி நடத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம். இதை தாண்டி உங்களுக்கான நோய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, அதே மாதிரி தலைப்பகுதி சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு, அதே மாதிரி எலும்புகள், அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பேக் பெயின், முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களாம் அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அதிகப்படியான விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்றப்பே புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, முடிஞ்சு போன விஷயங்களை பழச நினச்சி காலமே கடந்து போயிட்டுருக்கும், பேசினவங்க கூட இல்லாமல் போயிருப்பான், பட் இவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ மறப்போம் மன்னிப்போம்னு கடந்து போக தெரியணும். பழைய விஷயங்கள் அதிகப்படியாக யோசிக்கிறதுனால உங்களுடைய மனநலம் பாதிக்கப்படும், அதனால உடல்நலம் பாதிக்கப்படும். ஸோ உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, அதீத பிபி வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு திங்கிங்ன்ற மாதிரி அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறது வெளியில் இருந்தாலும் இல்லைங்க, நம்மளோட மனம் தானே நம்ம பிரச்சனையை உண்டாக்குறதும் நம்ம தான், அதை பற்றி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதும் நம்ம தான். ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே தீரணும். இது வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு வழிபாடாக நீங்கள் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறத பார்க்க முடியும். ஸோ மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த ஊர்லேயே வந்து உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்றதுக்காக போராடி ஜெயிக்கிற குணமும் இருக்கும். நல்ல அனுபவசாலிகளாக இருப்பாங்க. அனுபவ பாடமாக எடுத்து கடந்து போகக்கூடிய மனப்பக்கம் அவங்ககிட்ட பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பாடங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஓகே, எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க
யார் என்ன மாதிரியான மனநிலையில பழக்குறாங்க எல்லாத்தையும் வந்து தெரியும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் சரி. ஃபர்ஸ்ட் தொழில் மோஸ்ட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குங்க. அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது மேலதிகாரிகளால் வரக்கூடிய கொஞ்சம் தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்பயுமே பிரச்சனை வந்தால் தாங்க அடுத்த கட்டமாக நகருவோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைன்றதை தேடி வந்தோடனே இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஜெனட்டிக்கான விஷயங்கள் இருந்தால் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். கண்ணு அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் பல விஷயங்கள் உங்களை பற்றி கொடுக்க தயாராக இருக்கேன். பர்டிகுலராக இதை பற்றி பேசுங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி அடுத்த பதிவுகளில் உங்களுக்கான விஷயங்கள் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுடைய ஜோதிடத்தை என்னுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்ககிட்ட எனக்கு ஆலோசனை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்த்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.